கடந்த வாரம் அதிகாலையில் தீ விபத்து ஏற்பட்டிருந்த வணிக வளாகமான 7 அடுக்கு மாடி கட்டடம் சென்னை சில்க்ஸ் வளாகத்தில் தீயை அணைக்கும் பணி 2 நாட்களுக்கும் மேலாக மேற்கொள்ளப்பட்டிருந்தது. கடும் போராட்டத்திற்கு பிறகு கட்டுப்படுத்தப்பட்ட தீ வளாகத்தில் இருந்த அனைத்து பொருட்களையும் தீக்கிரையாக்கியது பின்னர் தெரியவந்தது. ஒருபுறம் தீ விபத்திற்கான காரணம் என்னவென்று ஆராய்ந்து வரும் நிலையில் அந்த கட்டடம் சேதமடைந்திருப்பதால் இடிக்கும் பணியை மேற்கொண்டு வந்திருந்தார்கள். 3 நாட்களுக்குள் இடிக்கும் பணியானது நிறைவடையும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அதற்கும் மேற்பட்ட நாட்களில் பணிகள் நடைபெற்று வந்திருந்தன. ஆனால் அந்த கட்டடத்தை இடிக்க பயன்படுத்தப்பட்டு வந்த ஜாக் கட்டர் இயந்திரத்தில் பழுது ஏற்பட்டிருந்த காரணத்தால் கட்டடத்தை இடிக்கும் பணியானது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் தற்போது அந்த கட்டடம் தானாகவே இடிந்து விழுந்து கொண்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்வதற்காக நமது செய்தியாளர் அருண்மொழிவர்மன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் தகவல்களை கேட்டு பெறலாம். அருண்மொழி, இணைப்பில் இருக்கீங்க. சென்னை சில்க்ஸ் கட்டடம் தானாகவே இடிந்து விழுந்து கொண்டிருக்கிறது. தற்போது அதிகாரிகள் தரப்பில் சொல்லப்படுவது என்ன? தொடர்ந்து 6வது நாளாக இந்த சென்னை சில்க்ஸ் கட்டடத்தை இடிக்கும் பணியானது நடைபெற்று வந்தது. அப்போது பார்த்தோம்னா இந்த சென்னை சில்க்ஸ் மைய பகுதியில லிப்ட் வசதி அமைக்கப்பட்டிருக்கு. அந்த லிப்டை இடிக்கும் பணியில ஈடுபட்டிருக்காங்க. அந்த லிப்டோட மேல் பகுதியில லிப்ட் ஆபரேட்டிங் ரூம்னு சொல்லுவாங்க. அது இருக்கிற பகுதியில இடிக்கிறப்ப அந்த மேல் பகுதி நிலை குலைந்து இடித்துக் கொண்டிருந்த ஜாக்கற்ற கருவியின் மேலே விழுந்துச்சு. அந்த ஜாக்கற்ற கருவியின் மேலே விழுந்ததுல அதுல உள்ள அந்த ஹைட்ராலிக் சிஸ்டம், அந்த ஹைட்ராலிக் பைப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது வெட்டப்பட்டு முற்றிலுமாக ஜாக்கற்ற இயங்க முடியாத ஒரு நிலை உருவாயிருச்சு. இந்த கட்டடம் இடிந்து விழுந்ததுல பார்த்தோம்னா முற்றிலுமா இந்த இடம் முழுவதும் ஒரு புகை மூட்டமா புழுதி படலம் உருவாகினதுனால ஒரு 10 மணி நேரத்துக்கு அருகில் யாருமே செல்ல முடியாமல் இருந்துச்சு. அதன் பிறகு அந்த புழுதி படலம் ஓரளவு அடங்கின பிறகு ஊழியர்கள் அந்த ஜாக்கற்ற கருவியை பழுத சரி செய்யற பணியில தற்போது ஈடுபட்டிருக்காங்க. அதனால தற்காலிகமாக இந்த பகுதியில் அருண்மொழிவர்மன் இணைப்பிலேயே தொடருங்கள். தற்போது இந்த இடிப்பு பணிக்கான ஒப்பந்ததாரர் பீர் முகமது நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். அவரிடம் தகவல்களை கேட்டு பெறலாம். வணக்கம் திரு பீர் முகமது, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. கட்டடத்தை இடிக்கும் பணி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. தற்போது அந்த கட்டடமானது தானாகவே இடிந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் என்ன? அங்க இருக்கும் நிலை என்ன? மேல ஒரு பெரிய இது விழுந்து தொடர்ந்து பேசுங்க. ஓஸ்ல விழுந்துருச்சு. அந்த ஏர் சர்க்குலேஷன் ஒரு பெரிய பீஸ் விழுந்துருச்சு வண்டி மேல. அதனால அது நாங்க இப்ப மாத்திட்டு இருக்கோம். வேற ஒண்ணும் இல்ல. ஆனா வேலைகள் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கா? நடந்துட்டு இருக்கு. வேலையில நடந்துட்டு இருக்கு. இப்போ ஒரு 6 o'clock வேலை செய்வோம். அதுக்கப்புறம் இருட்டுச்சுன்னா எங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு தெரியாம இருக்கும். ஒரு 6 மணிக்கு வேலை செய்வோம். மீதி மார்னிங் நாங்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அங்க வேலை செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு காயம் எதுவும் ஏற்பட்டதா? இல்ல எதுவுமே இல்ல. எந்த காயம் எதுவுமே ஏற்படல. அதான் இயந்திரங்களுக்கும் பாதிப்பு எதுவும் இல்ல? இல்ல ஒண்ணுமே இல்ல. ஓஸ் மட்டும் கட் ஆயிடுச்சு. ஏர் ஓஸ் மட்டும் கட் ஆயிடுச்சு. அதை நான் மாத்திட்டு இருக்கோம் உடனே. இன்னைக்கு மாலைக்கு அப்புறமா பணி தொடராது இல்லையா? இதுக்கப்புறம் எங்களுக்கு சரியா தெரியாது இல்லங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு இருட்டதுக்கு அப்புறம் அக்கம் பக்கத்துல வீடுங்களா இருக்கு. அதனால அந்த அளவுக்கு நைட்டு செய்யறதுக்கு வசதி பத்தாதுல. அவங்களுக்கு பகல்ல மட்டும் தான் செய்ய முடியும். இந்த இடிபாடு வேலைகள் முடிக்கிறதுக்கு மொத்தம் எத்தனை நாள் ஆகும்? சரிண்ணா, ஒரு மேக்சிமம் எங்களுக்கு ஒரு 8 days 1 weekல முடிச்சிருவாங்க. மேக்சிமம் ஓரளவுக்கு 50% வேலை முடிஞ்சிருச்சு எங்களுக்கு. 1 weekல கன்ஃபார்மா முடிச்சு 100% முடிச்சு கொடுத்துருவோம் நாங்க. 1 weekல இடிபாடு வேலைகள் மட்டும் முடியுமா இல்ல அதுக்கப்புறமா சுத்தம் செய்யற வேலை மொத்தமா முடிஞ்சிரும்? அதுக்கப்புறம் அது உங்களுக்கு அந்த ரப்பீஸ் எல்லாம் ரிமூவ் பண்றதுக்கு அப்படி அது லேட் ஆகும், டைம் ஆகும். இந்த இடிபாடு வேலையெல்லாம் முடிச்சு பப்ளிக் எந்த ப்ராப்ளம் இல்லாம 1 weekல கம்ப்ளீட் முடிச்சு கொடுத்துருவோம் நாங்க. எந்த ப்ராப்ளம் இல்லாம எல்லாருக்கும் சேஃபா பண்ணி கொடுத்துருவோம். 1 weekல எல்லா வேலையும் முடிஞ்சிடும். கம்ப்ளீட் வேலை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் இந்த ரப்பீஸ் ரிமூவ் பண்ற வேலை மட்டும் தனியா நடந்து விட்டுரும். லாரியில போயிட்டு இருக்கோம். அது மட்டும் வேலை நடந்துட்டு இருக்கோம். முதல்ல 3 நாள்லயே இந்த வேலை முடிஞ்சிரும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ 1 வாரமா வேலை நடந்துட்டு இருக்கு. இன்னும் கூடுதலா 1 வாரம் சரியான அக்கம் பக்கத்துல வீடுங்க இருக்கு. சேஃப்டி பாக்கணும் நாங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம் இப்போ அங்கெல்லாம் சைட்ல எல்லாம் பேரிகேட் போடாம இருந்துச்சு. அதெல்லாம் நேரத்தா போட்டு முடிச்சு கொடுத்தாங்க. அதனாலதான் கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் குழங்கி போச்சு வேலை. இப்போ மொத்தம் எத்தனை மெஷின்ஸை பயன்படுத்திட்டு இருக்கீங்க இந்த வேலை? 6 மிஷின் ஒர்க் பண்ணிட்டு இருக்குங்க.
ஒரு வாரத்துல கண்டிப்பா இந்த வேலையை முடிச்சிரும். கண்டிப்பா ஒரு வாரத்துல முடிச்சிடும். இதுல இருந்து கரெக்டா அந்த நெக்ஸ்ட் வீக் கன்ஃபார்மா முடிச்சு பினிஷ் பண்ணி கொடுத்துருவோம் நாங்க. ஆனா நன்றி திருப்பி முடிஞ்சிருச்சு எங்களுக்கு. இனிமே வந்து எல்லா மிஷினும் ஒர்க் பண்ற மாதிரி நாங்க ரெடி பண்ணுவோம். இப்போ எல்லா மிஷினுமே வந்து இப்போ ஒரு மிஷின் பெரிய மிஷின் மட்டும் தான் வேலை செய்யுது. இதுக்கப்புறம் வந்து எல்லா மிஷினும் சேர்ந்து செய்யற மாதிரி நாங்க வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க சின்ன மிஷின் ஒரு 3 மிஷின் சேர்ந்து செய்யற மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்கோம். நாங்க இணைப்பில் வந்து உங்களுடைய தகவல்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திருப்பீர் முகமது. தொடர்ந்து நம்ம செய்தியாளர் அருண்மொழிவர்மனிடம் பேசலாம். அருண்மொழி, தற்போது அங்க என்ன நிலவரம்? ஒப்பந்ததாரர் சொன்னதை நீங்களும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பணி முடிய ஒரு வார காலம் ஆகும்னு சொல்லியிருக்கிறாரு. களத்தில் வேலை செய்யும் மற்ற பணியாளர்கள் சொல்வது என்ன? பத்மபிரியா, அதாவது தொடர்ச்சியாக பார்த்தோம்னா இப்ப அரை மணி நேரமாக இந்த இடுக்கும் பணியானது நடைபெறாமல் இருக்கு. அந்த ஜாக்கெட்டு கருவியை வந்து தொடர்ந்து ஊழியர்கள் வந்து சரி செய்யற பணியில வந்து ஈடுபட்டிருக்காங்க. ஒப்பந்ததாரர் சொன்னது போலவே வந்து இது ஒரு 3 நாட்கள்ல வந்து முழுவதுமாக இடிக்கப்பட்டு விடும் அப்படின்னு முதல்ல சொல்லியிருந்தாங்க. ஆனா பாதுகாப்பு காரணங்கள் கருதி மற்றும் வந்து இந்த கருவியை இயக்குறதுல சில நேர இது காரணமாக வந்து இந்த இடிக்கும் பணியானது தொடர்ச்சியாக வந்து 6 நாட்களாக நடைபெற்று இருக்கு. இன்னும் வந்து ஒரு வார காலம் ஆகும் அப்படின்னு இந்த இடிக்கும் பணியில ஈடுபட்டிருக்க அதிகாரிகள் வந்து தொடர்ச்சியா தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பணி வந்து அதிக அளவிலான நேரத்தை எடுத்துக்கொள்வதன் காரணமாக இங்குள்ள இந்த சுற்றுவட்டார பகுதியில் உள்ள பொதுமக்கள் வந்து ஒரு அதிக அளவிலான பாதிப்புக்கு உள்ளாயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து இந்த பகுதியில வந்து பார்த்தோம்னா மொத்தம் 4 திசையில 3 திசையில வந்து அந்த கிரீன் கலர் ஷீட்ஸை கொண்டு அடைச்சிருக்காங்க. தூசி அந்த புகை மண்டலம் வந்து வெளியே போகாதபடி. ஆனால் வந்து பின்பகுதியில இருக்கிற குடியிருப்பு பகுதியில வந்து எந்த விதமான ஒரு ஷீட்ஸுமே வந்து போடாத காரணத்தினால இது போன்ற கட்டடம் இடிஞ்சு உழுவுறப்பையோ அல்லது இடிக்கும் பணி நடைபெறப்பையோ வந்து அதிக அளவிலான ஒரு புழுதி படலம் வந்து இந்த பகுதி முழுவதுமே உருவாகுது. இதனால வந்து பொதுமக்கள் வந்து தொடர்ச்சியாகவே வந்து பாதிக்கப்பட்டு இருக்காங்க. இந்த இடிக்கும் பணியை வந்து கூடிய விரைவில் முடித்து கொடுக்க வேண்டும் என்பதே வந்து அவர்கள் கோரிக்கையாக உள்ளது.